ஆரம்பமாகின்றது குடும்பங்கோலியன் தோக்கடு நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம். நகுலா சிவநாதன் வாங்கோ. வணக்கம் வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகத்தில் குடும்பம் குவலயம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் ஒரு களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலயம். குடும்பம் குவலயம் என்று 1032வது தரப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ வருகின்றது. கால சுழற்சி, சாரல் மலை, கடிகாரத்தின் ஓட்டம் அத்தனைக்கும் மத்தியில் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில தலைப்பு இந்த புலம்பெயர் நாட்டு மொழிகளை நன்கு கற்காமையால் ஏற்படுற தீமைகள் என்ன. அதாவது இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டில இருப்பீங்க, அந்த நாட்டின் சூழல் மொழியை நாங்கள் கற்காதனால் ஏற்படுற தீமைகளை கற்பதற்கு என்ன தடைகள் எங்களுக்கு இருந்தது, உங்களோட அனுபவத்தை தான் இதுல நீங்கள் பேச வேண்டியது வருகிறது. ஆகவே அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னுடைய ஒரு ஆசிரியர் ஒருவர் இன்று இணைவதாக இருந்தார். கால சுழற்சி எல்லோருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். காலையில் ஏதோ அவருடைய டாக்டரிடம் தனது பரிசோதனைக்காக சென்றிருந்தார். அவர் குடித்த மருந்தில் சற்று மாற்றம் இருக்கிறதோ என்னோ தெரியவில்லை, முடியாமல் இருக்கிறதாக எனக்கு 9 மணிக்கு தகவல் தந்தார். ஆதலால் அவர் இன்னொரு நாள் நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம். சொல்ல முடியாதுதானே கால நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய மாற்றங்கள். ஆகவே அப்படியான அந்த விருந்தினர் இந்த வருகைக்காக அவளோடு எதிர்பார்த்தேன். அவர் வரவில்லை. இருந்தாலும் இன்னொரு முறை நான் நிச்சயம் அவரை கொண்டு வருவேன். ஆமா என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் இந்த புலம்பெயர் நாட்டு மொழிகளை ஏனென்று கேட்டால் நாங்கள் பின்னாலதான் பார்க்கிறோம், அதை முன்னுக்கு பார்க்கவில்லை என்ற ஒரு கவலை எல்லோருக்கும் இருக்கும். சிலருக்கு சில தடைகள் இருக்கும். திருமணம், பிள்ளைகள் பிறந்து விடுவார்கள், படிக்க வசதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். அப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு இந்த மொழி தேவை என்பதை எங்கள் ஒவ்வொரு இடத்திலையுமே அறிமுகப்படுத்துகிறது. நான் இடையிடையா என்னுடைய அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். வாணி, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? வாணி நிற்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உறவுகளை எடுத்துக்கொண்டு நீங்க பேச போறீங்களா? வணக்கம் வாணி. வணக்கம் நகுலா சிவநாதன். உடைய குடும்பங்கோலிய நிகழ்வுக்கு இன்றைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, முதலாவது அந்த நாட்டு மொழி படிக்காவிட்டால் இப்போ சட்டம் என்ன, பதிவிட வசதி கொடுக்க மாட்டினோம், விசா கொடுக்க மாட்டினோம், கட்டாயம் படிக்கத்தான் வேணும். முந்தைய காலத்தில் நாங்க வரைக்கும் எங்களுக்கு அதன் அருமை தெரிய முந்தைய காலத்தில் வந்த நாங்கள் கடன்பட்டு வந்தார்கள், உழைத்தார்கள், கள்ளமா உழைத்தார்கள், காசனை போகணும் படிக்கணும் என்று சொல்லி வேலையை மட்டும் அவர்கள் பார்த்தார்கள். அதனுடைய அந்த வகுப்புகள் இருந்தது, வகுப்புகளுக்கு போகவே இல்லை. அது இலவசமாக ஒரு கமாண்டரிலும் இலவச வகுப்புகள் கொடுத்தவர்கள், அதற்கு இவர்கள் போகவே இல்லை. இவர்களில் தான் பிள்ளை மக்கள் போகல. அவர்கள் உழைக்கணும் என்று சொல்லி இரவு பகலாக உழைத்து கள்ளமாக எல்லாம் அப்போ அந்த நேரம் சட்டங்களும் இருக்கையில் உழைக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. எல்லாரும் உழைத்தார்கள். என்னென்னா இப்போ கடன்பட்ட காசுகளை அனுப்பணும் கட்டணுமென்றதுக்காண்டி அதில் படிக்கிறதுக்கு தவற விட்டு விட்டார்கள். அப்படி போகையில் அதுக்கு வயதளம் போக காலம் போக இல்லாமல் போயிட்டு அப்படியான ஆக்களை திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். பிறகு வந்தவர்களுக்கு வகுப்பு இருந்தது, படித்தவர்கள் படிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த படிக்கிறதால என்ன நன்மை என்று சொன்னால், நாங்கள் தனித்தொரு பேங்கு இல்லை கடை இப்போ ஒரு சாமான் வாங்கவோ இல்லை மற்றவர்களோட கதைக்கவோ அல்லது மருத்துவரிடம் போய் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பாஷையாவது படித்து சமாளித்து கொள்ளலாம். ஏன்னா படிக்காமல் இருந்தால் ஒன்று இன்னொரு ஆளோட உதவியோடு தான் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டி வரோம். அதனால் எங்களுக்கு அது சரியான கஷ்டமாக இருக்கும். நாங்கள் தான் என்னென்னா அவர்களும் வேலை போகிறவர்களாக இருப்பார்கள், வீட்டில் இருக்க மாட்டார்கள் தானே. வேலை பொருளாளர்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து மினக்கடைகள் பார்க்க எங்களால் எல்லாத்தையும் தனித்தமாக இப்போ படிச்சிருக்கலாம். இலவசமாக இருந்தது இங்கே. நாங்களும் படித்து எங்களுக்கு இன்டர்வியூ வைத்தார்கள். அந்த நேரம் கொஞ்சம் நல்ல சுகமாக இருந்தது. நேரடியாக வைத்தார்கள், கதைத்தோம், எழுத்தில் வாசிக்க சொன்னார்கள், வாசித்து காட்டினோம். இந்த ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசமாக இருந்தாலும் கூட நாங்கள் வாசித்து காட்டினோடைய எங்களுக்கு விசா தந்துட்டாங்க. அல்லது 8 வருஷத்துக்கு பிறகு வேலை செய்த பிறகுதான் விசா கொடுத்தவர்கள் எல்லாருக்கும். இப்போ இருக்கிறவர்களுக்கு கணக்கு கிராமட்டிக் படிக்கணும், என்ன கஷ்டம். இப்போ ரெண்டாலும் கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். படித்தா படிக்கலாம். ஏதோ இன்னொரு நாங்கள் எல்லா பாஷைகளையும் நாங்கள் படிச்சிருப்போம். தமிழ்
லொச்சத்தான் படிச்சிருந்தாலும் வேறையும் நாங்கள் இதுகளை வசதியான நேரம் படித்தா வேறு ஒரு நாடுகளுக்கு போய்க்குள்ள அது எங்களுக்கு நன்மையாக எங்களுக்கு அது நன்மையாக கிடைக்கும். ஏன்னா பயம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மற்ற பாஷைகளையும் நாங்கள் படிக்கலாம். வேறு பிரெஞ்சுக்கு போகிற ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறாலும் கொஞ்சம் பாஷையில் கதைக்கக்கூடியதாக சும்மா படிக்கலாம். ஆனால் கட்டாயம் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் கட்டாயம் படிக்கத்தான் வேணும். ஆமா, நிச்சயமா. மிக்க நன்றி ஐயா நடேசன். நாங்கள் வந்த காலங்களில் எல்லோரும் படிக்க முனைந்திருக்கிறோம். ஆனால் அதுல முற்று முழுதாக தன்னிறைவு காணவில்லை என்பதுதான் எங்களுடைய எல்லாருடைய அவாவும் எங்களோட இணைந்திருக்கிற நாங்க வந்த கால பகுதிகள்ல இப்ப வந்த பகுதிகளில் எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது அறிந்த ஒன்றுதான். அவை உங்களோட கருத்துக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அதுக்கு இடையில நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். செல்வி, இந்த பொது அறிவு செல்வி நித்யானந்தன் நினைத்தால் எனக்கு உண்மையிலேயே அந்த சில அறிந்த தகவல்களை பகிர்ந்து விட வேணும் என்றது ஆசை. அவருக்கு மட்டுமே எல்லோருக்கும் தான். நேற்று இரவு நான் ஒரு செய்தி படிச்சிருந்தேன், அதை சொல்லுகிறேன். இந்த காளான்களில் எத்தனை வகை இருக்கிறேன் உங்களை முதல் கேட்டுக்கொண்டு மறுமொழியை பின்னுக்கு சொல்லுகிறேன். காளான்களில் குறிப்பிட்ட ஒரு வகை இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஒரு வகைகள் இருக்கின்றன. அது எத்தனை வகை என்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, உலகில 75% காளான்களை செயற்கை முறையில் வளர்த்து அந்த காளான்களை பல நாடுகளுக்கு உற்பத்தி செய்கிற வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு உடனே நினைத்து பார்த்தேன். 75% காளான்களை உற்பத்தி செய்கிற நாடு அது சீனா. சரியோ? ஆனால் இந்த காளான்களில் எத்தனை வகை உண்டு என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆறுதலாக சொல்லலாம். வணக்கம் நவுலா. நீங்கள் கேள்வி நீங்கள் நான் நாளைய தினம் பொது கவிதை விருப்பு தலைப்புக்கு கவிதைக்கு காளான் தான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் நேற்று எழுதி முடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன 3 வகையான காளான் தான் முக்கியமாக பாவிக்கிறார்கள். நச்சுத்தன்மை இல்லாமல் பாவிப்பதில் உண்மையில் 3 வகையான காளான் தான் மிக சிறந்தது. நிறைய வகை காளான்கள் இருந்தா கூட 3 வகையான காளான்கள் தான் உணவுக்கு சேர்த்துக் கொள்வதற்கு சிறந்த காளான். ஆனால் வேற வகையில் இருக்கிறது தான். நன்றி நன்றி. உணவுக்கு அப்படி இருக்கு. 10,000க்கு மேற்பட்ட காளான்கள் 10,000-15,000க்குள்ள 10,000க்கு மேற்பட்ட காளான்கள். சரி, அவ 2 பேற்ற விடையும் தவறு. நான் வாசித்ததுல இருந்து நான் சரியான விடையை நான் எடுத்துக்கொண்டதுல இருந்து சரியான விடையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 500 வகையான காளான்கள் தான் இருக்குது. இருக்கலாம், 10,000 இருக்கலாம். நான் நேற்று பார்த்த அந்த வீடியோ எனக்கு ஒரு ஆதாரமா இருந்தது, அதனால சொல்லுகிறேன். மற்றது உலகில 75% காளான்கள் வந்து சீனாவில தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீங்க பாக்கலாம். ஓகே, நன்றி. அவர்களே, நான் உணவகத்துல பார்த்ததும் கிட்டத்தட்ட ஒரு 10 தான் வருது. உணவு காளான்கள் அப்படி டிவைட் பண்ணல. நான் பொதுவாக காளான் வகையை சொல்றேன். அந்த உணவுகளுக்காக பயன்படுத்தினோம். நீங்கள் நானும் காளானை பற்றி பார்த்து தேடி இருந்த பொழுது அதில் வந்து வேற வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் உண்ணுவதற்கு உகந்ததாக இருக்கிறதுல வந்து அதுல 3 வகை இருக்கிற போட்டிருந்தார்கள். நானும் ஒரு கொஞ்சம் கேள்விக்கும் பிரயோசனம் பண்ணப்பட்டு கொண்டு அதனை எடுத்திருந்தேன். நன்றி 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 நன்றி. இருக்கலாம், அதாவது தேடல் தானே. எனக்கு ஒரு தகவல் போட்டிருந்தபடியா அந்த ஜப்பான் ஆயில் அதிகமான ஆட்கள் இது அது நான் அது 2வது இடத்தில் தான் ஜப்பான் இருக்கிறது. 100 வயதுக்கு மேற்பட்ட வயதுகளில் 1 லட்சத்துக்கு மேல நீங்க போட்டிருந்தீங்கள் தான். ஆனால் அதில் 5 நாளில நான் வெள்ளிக்கிழமை கேட்டு இருந்தேன். அதில் 2வது இடத்தில் இருக்கிறது ஜப்பான். ஆமா, மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் அறிந்ததை தான் பென்சிலின் செய்கிறது. நாங்க படிச்சனாங்கள் தானே காலம். மற்றது இப்ப உங்களோட கலப்புக்கு. ஆனா உண்மையில் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் நமக்குத்தான் அது பிரயோசனமாகப்படும். ஏன்னா நாங்கள் வந்த புதுசில சில நேரங்களில்